இப்போ நீங்கள் கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் சவுத் மாறினதுல தாவேக்காவோ இல்ல விஜய் ஃபேக்டரோ துளி அளவு கூட காரணம் இல்லையா? அது ஒரு கட்சியாக அது நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் என்ன பேசுறீங்க நீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிறது அது அந்த விஜய் அவர்கள் பாடின பின்னாலதான் இந்த சம்பவம் எல்லாம் அரங்கேறிச்சு. சிலிண்டர் போடுறோம் வீட்டுக்கு வந்தா 10 ரூபா சேர்த்து கேட்கறான்னு சொல்லி அந்த பணம் யாருக்கு நிர்மலா சீதாராமன் இல்ல மோடிக்கு போகுதான்னு கேட்கறேன். இந்த விவகாரத்துக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. பட் டெல்லியில திரு விஜய் அவர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கப்படும் அதே மாதிரி சம்பளம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லி ஏன் நீங்க மட்டும் நான் தொகுதி எம்எல்ஏனே மறந்துட்டீங்களான்னு கேட்கறேன். நீங்க தான் காரணம்னு இல்ல நான் காரணம் இல்லை, ஒரு சைடு மட்டும் அந்த கார்னர் பண்ற மாதிரி இருக்கு. தப்பு பண்ண விட்டான் ஓடி போனவன் விட்டாங்க, அவன்கிட்ட கேள்வி கேட்கறதுல ஒன்றும் கேட்கறது இல்லை. நீங்க தமிழ்நாட்டிலேயே 26 எலெக்ஷன்ல இப்பயா யார் ஆட்சிக்கு வந்து? அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்து பொறுத்துப்பா. சார் வணக்கம் சார். கோயம்புத்தூர் சவுத்துக்குள்ள வரணும் அப்படின்னா உங்களை வந்து கரூர் மற்றும் வந்து அரவக்குறிச்சியில அறியப்பட்ட ஒரு ஆள். திடீர்னு கோயம்புத்தூர் சவுத் வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு புருவத்தை உயர்த்துற மாதிரி இவர் எப்படி இங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் கோயம்புத்தூர் சவுத்? இல்லை, ஏற்கனவே 2021 அரசாங்கம் அமைஞ்ச உடனே முதலமைச்சர்கள் கோவிட் டைமில் சேலம் இன்சார்ஜ் கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கு. அது முடிஞ்சதுக்கு பிறகு கோயம்புத்தூர் பொறுப்பு அமைச்சர் நியமனம் பண்ணாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அரசாங்க பணிகள் கட்சி பணிகள் ரெண்டும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4 வருஷத்துக்கு மேலே இங்கே தான் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். கரூர் கோயம்புத்தூர் ரெண்டையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து முதலமைச்சர் வந்து கோவிலுக்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆனால் உங்களோட விருப்ப மனு நீங்கள் வந்து கொடுத்து வந்து? நான் விருப்ப மனு கரூர் கொடுத்துருந்தேன். ஓகே, கரூர் கொடுத்துருந்தேன். முதலமைச்சர் வந்து கோயம்புத்தூர் சவுத் தலைமை அறிவிக்கிற பொழுது கோயம்புத்தூர் சவுத். ஓகே. நீங்க கேட்டீங்களா இது மாதிரி விருப்ப மனு கரூர்ல இருக்கு, திடீர்னு கோயம்புத்தூர் சவுத் கொடுத்துட்டீங்களா? தலைமையில் எப்படிங்க நான் சரியா வராது. இல்லை மீன் என்ன காரணத்துக்காக கொடுத்தீங்க அப்படின்னு எதுவுமே கேட்கல. ஓகே. ஆக்சுவலா நீங்க கோயம்புத்தூர் சவுத் வந்தது என்னன்னா திமுக தாண்டி திமுக நிறைய பேருக்கு ஆச்சரியம். இன்னொரு பக்கம் எதிர்கட்சியில் இருக்கவங்களுக்குமே கூட இவர் இங்க வந்ததுக்கான காரணம் வந்து தலைமை கொடுத்துன்னு சொல்றாங்க. பட் கரூர் சம்பவம் இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். என்ன சம்பவம் கரூர்ல? என்ன சம்பவம்னு கேட்டா எப்படி சார்? ஆமா, என்ன சம்பவம் தான் கேட்பேன். கரூர்ல இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல் சம்பவம் பார்த்தோம்ல, கூட்ட நெரிசல் இன்னொரு கட்சியில் நடக்குதுங்க. அதுக்கு எனக்கு என்னங்க சார்? அதுல நீங்களும் இன்டெக்டா இருந்தீங்க, சிபிஐக்கான இதெல்லாம் விசாரணை இல்லை. ஸோ அதனால அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். அதனால இங்க வந்துட்டாங்க. ஒரு விஷயங்கள்ங்க, பத்திரிகையும் தொலைக்காட்சியும் வந்து ஒரு சைடு கார்னர் பண்ணீங்களா தவிர நான் நீங்க தான் காரணம்னு இல்லை. நான் காரணம் இல்லை, ஒரு சைடு மட்டும் அந்த கார்னர் பண்ற மாதிரி இருக்கு. தொடர்ந்து பத்திரிகையாளர் வைக்கக்கூடிய கேள்வி, முன்னெடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைலாம் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ண விட்டான் ஓடி போனவன் விட்டுட்டாங்க, அவன்கிட்ட கேள்வி கேட்கறதுல ஒன்றும் கேட்கறது இல்லை. யார் தப்புனாலும் அவங்ககிட்ட கேள்வி கேட்கலாம், யார் ஓடி போனாங்களோ அவங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு வரைக்கும் ஓடி போனால்கிட்ட ஒருத்தரும் கேள்வி கேட்டு நான் பதில் வந்த மாதிரி பார்க்கல, யாரையுமே பார்க்கல. நீங்கன்னு சொல்லல, பொதுவாகவே பார்க்கல. நான் ஒரு கட்சி நிகழ்ச்சி நடத்துது, அந்த கட்சி நிகழ்ச்சிக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி கூட இன்னொரு கட்சி எதிர்கட்சி நிகழ்ச்சி நடத்துது. ஒரு கட்சி நிகழ்ச்சி நடத்துறதுல எங்களுக்கு என்ன வேலை இருக்கு? கட்சி நிகழ்ச்சி முடிஞ்சு அவங்க சம்பவம் நடந்து மருத்துவமனையில் கூட்டமாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அந்த மருத்துவமனைக்கு போய் பார்க்குறேன். என் ஊர் மக்கள் சார், 30 வருஷம் அரசியல் இருக்கேன், 20 வருஷம் எனக்கு வந்து எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பாதிப்பு, என் மக்களுக்கு ஒரு பாதிப்புனா நான் தான் போய் நிற்பேன் முன்னாடி. மற்றவங்க மாதிரி நானும் என்ன ஓடி போகிறதான்னு கேட்குறேன். ஓடி போகணும்னு சொல்லலை, நீங்க வந்தது மக்களை பார்த்தது ரைட். ஆனா அந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதன் காரணமாவே ஒரு அச்சத்தின் என்ன தாக்கம் என்ன மக்கள் கிட்ட அவங்க மேல ஒரு பெரிய அதிருப்தி. சரி, என்ன அதிருப்தி நீங்க செஞ்சிருப்பீங்க அல்லது வந்து இதுல யார் சார் அப்படின்னு நிறைய கான்ஸ்பிரசி வைக்கிறாங்க. உங்க சோசியல் மீடியாலயும் உங்களுக்கு எனக்கு பிடிக்காத சோசியல் மீடியாலயும் பிஜேபி சோசியல் மீடியாவும் அதிமுக சோசியல் மீடியாவும் புது கட்சியோட சோசியல் மீடியாலையும் போட்டு அது மக்களோட தாக்கம் நினைப்பாங்க. இல்ல சோசியல் மீடியா தாண்டி எதிர்கட்சி தலைவரும் சொல்றாங்கல்ல, பயத்தின் காரணமா போயிட்டாரு. எதிர்கட்சி தலைவர் என்ன அரசியல் என்னத்தை எதிர்கட்சி தலைவர் சொல்லுவாரு? அச்சத்தின் காரணமா தான் போனாரு. என்ன அச்சத்தின் காரணமா போனாரு? சரி, அவர் வந்து இங்க நிக்க சொல்லுங்க பாக்கலாமே. அவங்களுக்கு தைரியமான ஆள் இருக்காங்கல்ல, நல்ல ஆட்கள் அவங்களுக்கு போல்டா இருக்காங்கல்ல, எங்க வந்து நிக்க சொல்லுங்க, என்ன எடுத்து நிக்க சொல்லுங்க. இப்போ அம்மன் அர்ஜுனன் நிக்கிறாருல, அவர் நிக்கிறாருல, அவங்க ஆட்கள் நீங்க சொல்றீங்கல்ல, தைரியமான நிக்க சொல்லுங்கன்னு சொல்லுங்க. சரி, கரூரை இப்ப அவங்க ஜெயிச்சு பார்க்க சொல்லுங்க பாப்போம், ஜெயிச்சு பார்க்க சொல்லுங்க பார்ப்போம். சார், ஒரு தலைமை ஒரு இடத்துல போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இப்போ அவங்க யாருக்கு தொகுதியில மாத்தி கொடுக்கலையான்னு கேட்குறாங்க. அதிமுக யாருக்குமே தொகுதி மாத்தி கொடுக்கலையான்னு கேட்குறேன். மாத்தி கொடுத்துருப்பாங்க. பட் உங்களை வந்து நீங்க வந்து பாண்டிச்சேரியில பிறந்த ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில சேர்ந்து டீனர்ல வந்து நிப்பாராம், அது ஒன்றும் விமர்சனம் வராதான். நான் இந்த ஊர்ல 4 வருஷம் வேலை செஞ்சு மக்களுக்கான ஸ்கீம் முதலமைச்சர்கிட்ட கேட்டு வாங்கி கொண்டு வந்து எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு கரூருக்கும் கோயம்புத்தூருக்கும் 1.5 மணி நேரம் டிராவல், 2 மணி நேரம் டிராவல். என் ஊருக்குள்ள நிக்கிறதுல எலெக்ஷன் நிக்கிறதுல வந்து ஏதோ அது காரணம் இது காரணம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்புடையதில்லை.
ஆக்சுவலி ஜனநாயக நாட்டுல யாரு வேணா எங்க வேணா நிக்கலாம், அதுல யாருக்கு இந்த மாற்று கருத்து இல்ல. பட் வந்த விமர்சனத்தை பார்க்கும்போது அவங்க ஒரு பயத்தின் காரணமா எந்த விமர்சனமும் நான் தெளிவா சொல்றேன், அது அரசியலுக்காக சொல்லக்கூடிய விமர்சனம். ஓகே, இப்ப நீங்கள் கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் சவுத் மாறினதுல தாவேக்காவோ இல்ல விஜய் ஃபேக்டரோ துளி அளவு கூட காரணம் இல்லையா? நீங்க அந்த காரணம், அது ஒரு கட்சியாங்க. அது என்ன பேசுறீங்க நீங்க? நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ப்ரூவே ஆகலையே. அப்புறம் நீங்க அது ஒரு கட்சியான்னு கேக்குறேன். என்ன ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குன்னே தெரியாமே அந்த கட்சியை பத்தி நீங்க ஒரு தடவை வந்து, நான் நேற்று கூட பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும்போது கேட்டேன், இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவருக்காது கேட்டுக்கிட்டே கேமரா வச்சுட்டு நின்று கேட்ட திறக்கிறது ஒரு வீடியோ லைவ், கேட்டு கார் வெளியே வர்றது ஒரு வீடியோ லைவ், ஏர்போர்ட்டுக்கு போறது ஒரு வீடியோ லைவ். பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா பொதுக்கூட்டத்தில் பேசுறதை காட்டுவாங்க, ஏதாவது ரோட் ஷோ போனா காட்டுவாங்க, நிகழ்ச்சியில் நடந்தா காட்டுவாங்க. வெறுங்காரு கேட்ட திறக்கலாமா காட்டுவாங்க? ஒருத்தர் ஓரளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நீங்க விளம்பரப்படுத்தி கொடுக்கலாம். ஒரே அடியா விளம்பரங்கிறது மக்கள்ல என்னன்னே தீர்மானிக்காம, என்ன ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குன்னே தீர்மானிக்காம, அது ஒரு காரணமா எடுத்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற கட்சியை பத்தி பேசுறது எனக்கும் நேரம் வேஸ்ட், உங்களுக்கும் நேரம் வேஸ்ட். அதை அவாய்ட் பண்ணிடலாம். எனக்கும் நேரம் வேஸ்ட், உங்களுக்கும் நேரம் வேஸ்ட். எதிர்கட்சி பத்தி ஏதாவது இருந்தா நம்ம பேசுவோம், அவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம என்ன செஞ்சாங்கிறதுல ஒண்ணுமே தெரியாம எலெக்ஷன் அறிவிச்சு இன்னும் 6 நாள்ல எலெக்ஷனே முடிய போகுதுங்க. எத்தனை பிரச்சாரம் பண்ணிருக்காங்க நீங்க சொல்ற கட்சி? எத்தனை ஊர்ல பிரச்சாரம் பண்ணிருக்காங்க? சில கருத்து கணிப்புல வந்து அர்பனா இருக்கக்கூடிய சிட்டி சைடுல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சில கருத்து கணிப்பு, எல்லா கருத்து கணிப்பும் சொல்லுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வகையில நீங்க உங்களுக்கு வசதியான கருத்து கணிப்பு மட்டும் எடுத்துக்குவீங்க, மத்த கருத்து கணிப்புல விட்டுருவீங்களான்னு கேட்டேன். உங்களோட கருத்து என்னன்னு கேக்குறேன். நான் முடிவு பண்ணி இல்ல அவங்கதான் வராங்க. 10 பேர் கருத்து கணிப்பு வெளியிடுறாங்கன்னா ஒரு 3 உங்களுக்கு சாதகமாக தான் அந்த 3 மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்படி சார், இப்ப சி ஓட்டர் லிஸ்ட்ல திமுக சொல்லியிருக்கு, நான் மாற்று கருத்து வைக்கல. ஆனா சில இடங்கள்ல அர்பன்ல உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு பார்ப்போம். நான் உங்களுடைய 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிட்டு பார்ப்போம், எவ்வளவு ஓட் பேங்க் வாங்குறாங்கன்னு பார்ப்போம். யாரையும் குறைச்செல்லாம் மதிப்பு இல்லை. இப்பயும் சொல்றேன், கட்சி புது கட்சி வரட்டும், எத்தனை கட்சி வேணாலும் வரட்டும், எத்தனை பேர் வேணாலும் வேட்பாளர், யாரையும் நான் குறைச்செல்லாம் மதிப்பு இல்லை. ஒரு தேர்தலை சந்திச்சு மக்கள்கிட்ட நாங்க இதெல்லாம் செய்ய போறோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து மக்கள் வாக்களிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு பர்சன்டேஜுங்கிறத தீர்மானிச்சதுக்கு அப்புறம் அந்த கட்சியை பத்தி பேசும். திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்கு, மினிஸ்டரா இருந்ததுன்னு பெரிய அனுபவம் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்ல வந்து நிறைய இந்த கரூர் சம்பவத்து பின்னால மீம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அதுல இருந்து அறியப்பட்டவராக இருந்தது. பொதுவாக அந்த மீம் வந்தப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சா? ஏன்னா நீங்களும் திரு அன்பில் மகேஷ் அவர்களும் அந்த இடத்துல இருக்கப்போ அது ஃபீல் பண்ணி நீங்க பேசிட்டு இருந்ததை வந்து அது மீமாக சித்தரிக்கப்பட்டது இதாச்சு. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுத்துச்சு? அந்த மாதிரிலாம் பார்க்கும்போதுங்க சிரிப்பு தான் வரும். சிரிக்க தான் முடியும், வேற சிரிப்பு தான் வரும். நம்ம உழைப்பு என்னன்னு மக்களுக்கு தெரியும், நம்ம என்ன மக்களுக்கு சர்வீஸ் பண்றோம்னு மக்களுக்கு தெரியும். இந்த மாதிரி 1-2 வேலை வெட்டி இல்லாதவங்களெல்லாம் போடக்கூடிய பதிவுகள்லாம் பார்த்து நம்ம அதுக்கு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம கடந்து போயிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் சவுத் வந்து இந்த தடவை ஃபோக்கஸ் பண்றீங்க, இது வந்து மேஜரா ஒரு அர்பன் ஏரியாவா இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இப்போ மக்கள் வந்து என்ன சொல்றாங்க? இப்போ கோயம்புத்தூர் சவுத்துக்கான தேவைகளா என்ன சொல்றாங்க? இப்போ நீங்க கடந்த 5 ஆண்டுகள் திமுக தான் இதுல இருந்திருக்கு. ஸோ அவங்க இதுல என்ன சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகிறாங்க, என்ன விஷயங்களை இன்னும் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க? கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் 2021 எலெக்ஷன்ல ஒரு தொகுதி கூட நாங்கள் ஜெயிக்கல. கோயம்புத்தூர்ல புறமே எதிர்கட்சி ஜெயிச்சிருக்காங்க. முதலமைச்சர் அப்படி பார்க்கல, எதிர்கட்சி எம்எல்ஏன்னு பார்க்கல. நிறைய திட்டங்கள்ல கோயம்புத்தூர் செம்மொழி பூங்காவா இருக்கட்டும், பெரியார் அறிவுலகமா இருக்கட்டும், அவினாசி சாலையில் ஜிடி நாயுடு மேம்பாலமா இருக்கட்டும். ஜிடி நாயுடு அவங்களும் பிளான் பண்ணது தானே? ஜிடி நாயுடு அவங்க பிளான் பண்ணாங்க, நீ எக்ஸிக்யூட் பண்ணீங்க? கிடையவே கிடையாது. அவங்க முன்னாடியே பிளான் பண்ணாங்களா சார்? எக்ஸிக்யூட் பண்ணது நீங்க இல்லைன்னு சொல்லல. என்ன பிளான் பண்ணான்னு சொல்லுங்க சார். அப்படி ஒரு ஃப்ளைஓவர் வேணும்னு ஏடிஎம்கே பீரியட்ல பிளான் பண்ணாங்களா இல்லையா சார்? சரி, என்ன எவ்வளவு செலவு பண்ணிருந்தாங்க சொல்லுங்க. எவ்வளவு ஜியோ ஆட்சி மாறி இருக்கலாம், அவங்க பிளானே பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல கட்டுனதே நாங்க தான் சார் கட்டணும். ஒரு விஷயம் சார், 1800 கோடி ரூபா பாலம், 1800 ரூபா பாலம் அவங்க எவ்வளவு செலவு பண்ணாங்க, என்ன செலவு பண்ணாங்க? வெறும் 80 கோடி ரூபா அவங்க கலந்து செலவு பண்ணிருந்தாங்க. நீங்க பண்ணீங்கிற மாற்றுக்கிறது வைக்கல, பட் ஸ்டார்டிங் இனிஷியல் பிளான் அவங்களோட இருந்தது, நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதுல ஒண்ணுமே முழுக்க வந்து நீதிமன்றத்துல கேஸ் இருந்துச்சு. அந்த கேஸ் எல்லாம் ஒன்னொன்னா ஒரு கேஸா முடிச்சு அதுல கிரெடிட் உங்களுக்கு தான். அரசாங்கத்துல முழுக்க அதாவது வந்து ஒரு திட்டத்தை வந்து ஒரு ஜியோ போட்டதுனாலே அதுல உரிமை கொண்டாட முடியாது. நீதிமன்றத்துல வந்து வழக்கெல்லாம் முடிச்சு அந்த பாலத்தோட வேலைகள் முடிச்சு திறந்து வச்சு எங்க முதலமைச்சர். அதனால முழுக்க நாங்க வந்து அதுல எல்லாம் ஒன்றும் மாற்று கருத்துக்கெல்லாம் போகல. வெஸ்டர்ன் பைபாஸ் 250 கோடி ரூபா நாங்க தான் போட்டோம். ஜியோ போட்டதுல இருந்து நாங்க தான் வேலையை எடுத்து நாங்க தான் முடிச்சோம். ஏர்போர்ட்டுக்கு 1352 கோடி எங்க முதலமைச்சர் தான் நிதி கொடுத்தாங்க. கம்ப்ளீட் எடுத்து இப்ப ஏர்போர்ட் அத்தாரிட்டியில நிலத்தை ஒப்படைச்சிருக்கோம். இப்படி நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்ப்பு இருக்கு இந்த 2026ல மீண்டும் திமுக ஆட்சி வருதுங்கப்ப என்ன எதிர்பார்க்கறாங்க கோயம்புத்தூர் சவுத்ல?
இல்லை இங்கே படித்தவங்களுக்கு இப்போ ஐடி செக்டாரில் இப்போ ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர்கள் வந்து ஒரு திறந்து வச்சுருக்காங்க. இப்போ திரும்ப புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பணியை நாங்கள் இப்போ வேகப்படுத்த போகிறோம். வேலை வாய்ப்புகள் உருவாக்குறது ஒரு பக்கம், புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வருவது ஒரு பக்கம், ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில்துறையை மேம்படுத்துறதுக்கான பணிகளை முன்னெடுக்கிறது. மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் வந்து சீரான குடிநீர் விநியோகம் வேணுங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது. அதுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். ஆனால் இப்போ இந்த எதிர்பார்ப்புகள் சொல்றீங்க. இப்போ கடந்த 5 ஆண்டுல திமுக ஆட்சி இருக்குது. இன்னும் சொல்ல போனா உள்ளாட்சியிலையும் கூட 95% வந்து திமுக ஜெயிச்சு. நாடாளுமன்றத்துல ஸ்வீப் 39 ஸ்வீப். ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் கூட இருக்காது, அதிருப்தி மனநிலை கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்றீங்களா? 200% இல்லை சார். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஏன்னா இப்போ 3 ஸ்பேஸ்ல இருக்கீங்க, உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்றம், நாடாளுமன்றம். இல்லைன்னு சொல்றேன். நீங்க நாளைக்கு ஓட் பேங்க் பர்சன்டேஜ் பாருங்க. 4ஆம் தேதி ஓட்டு எண்ணதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் பேசுவோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்க வாங்கின வாக்கு சதவீதம், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதம், அதுல இருந்து இந்த சட்டமன்ற தேர்தல் எவ்வளவு எங்களுக்கு கூடி இருக்குன்னு பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தா எங்களுடைய வாக்கு வங்கி குறையணும். சரிதானே? உண்மைதான். எங்க வாக்கு வங்கி அதிகரிச்சுன்னா நீங்க அன்னைக்கு பார்த்துட்டு சொல்லுங்க எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஓகே. நான் மக்கள் மேல வச்சிருக்க நம்பிக்கையில சொல்றேன். மக்கள் முதலமைச்சர் மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கையை பார்த்ததுனால நான் சொல்றேன். இப்போ கோயம்புத்தூர் சவுத்தோ இல்ல கோயம்புத்தூர் கொங்கு மண்டலமோ ஒரு ஏடிஎம்கேவோட பெல்ட்டாகவே வந்து பார்க்கப்பட்டது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு புரியல நீங்க சொல்றது. ஒரு கோயம்புத்தூர் இல்ல சார், ரைட். அது எப்படி வந்து இப்போ போன 2021 எலெக்ஷன்ல ஒரு தொகுதியில நாங்க ஒரு 1400 ஓட்டுல தோத்தோம். இன்னொரு தொகுதியில ஒரு 1800 ஓட்டுல தோத்தோம். இன்னொரு தொகுதி ஒரு 4000 ஓட்டு. இவ்வளவுதான் மினிமம் மார்ஜின்ல தான் நாங்க வெற்றி வாய்ப்பை இழந்தோம். ஒரே ஒரு தொகுதி மட்டும் 40 ஓட்டுல நாங்க வெற்றி வாய்ப்பு இழந்தோம். மீதி எல்லாமே வந்து 1400, 1200, 1800, 4000 இப்படி குறைஞ்ச வாக்குகள் தான் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். இது எப்படி வந்து இன்னொரு கட்சியோட கோட்டை இப்படி பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா திமுகவுக்கும் அதிமுக 3% டிஃபரன்ஸ் இருக்கட்டும் சார், இருக்கட்டும். நீங்க சொல்ற கோட்டைன்னு சொன்னதுக்காக சொன்னேன். நான் கோட்டைன்னு சொல்லல, பெல்ட்டா இருக்குன்னு ரெண்டும் நீங்க கோட்டைன்னு சொன்னா அவங்க எலிவேஷன் இல்ல அது. சரி, ஓகே, பெல்ட்னே வச்சுக்கோங்க. அது எப்படி அது பெல்ட்னு சொல்ல முடியும்? அதே பெல்ட் நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தக்க வச்சிருக்கணும். அதே பெல்ட் உள்ளாட்சி டெல்லிக்கான எலெக்ஷன்ல மாறிடுச்சு. அதே பெல்ட் உள்ளாட்சி தேர்தலில் தக்க வச்சிருக்கணும். உள்ளாட்சி தேர்தல் தக்க வச்சு 33 பேர் வச்சிருக்கு. 33 பேர் வச்சு 31 பேர் வச்சு நாங்க ஜெயிச்சோம். 7 நகராட்சி 7 ஜெயிச்சோம். 100 வார்டு 96 வார்டு ஜெயிச்சோம். ஏன் அப்ப அவங்களால தக்க வைக்க முடியலன்னு கேட்கணும். அப்படி பார்த்தா முந்தின சட்டமன்ற தேர்தலே அதுக்கான ஸ்கோப் அமையல இல்ல. எதுக்கு சார் திமுக ஸ்கோப் முந்தின சட்டமன்ற இந்த தேர்தலில் பாருங்க. நீங்க அதை வச்சு சொல்றேன். முந்தின தேர்தல் இந்த நான் முந்தின தேர்தல் எப்படி கணக்கெடுக்கிறேன்னா, குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல நாங்க நிறைய தொகுதியில் இழந்திருக்கிறோம். அதை இப்ப சரி பண்ணிருக்கிறோம். முதலமைச்சர் திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு. அதன் மூலமா எங்களுக்கு வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு. ஓகே. அப்படி பார்த்தா போன தேர்தலில் ஸ்பாயிலராக இருந்தது வந்து மக்களிசமையும் நாம் தமிழர். அந்த நீங்க சொல்ற ஒரு 1500, 2000 ஓட்டெல்லாம் வந்து இவங்க மாத்தினதால வந்த ஸ்பாயிலர். அப்படி பார்த்தா கூட ஒரு அடிஷனா இன்னொன்னு வந்திருக்குல்ல புது கட்சி. அப்ப அது இன்னும் கொஞ்சம் ஸ்பாயிலர் ஆகதான வாய்ப்பு ஜாஸ்தி. நான் அப்படி பார்க்கல சார். நீங்க சொல்றது வந்து ஒருத்தர் ஓட்டை பிரிச்சதுனால நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு போயிடுச்சுங்களா? நான் அப்படி அரித்மெட்டிக் கால்குலேஷனா அப்படி எடுத்துக்கிறது சார். மத்தவங்க ஏதாவது அப்படி பேசலாம், என்னோட மனசுல நான் அப்படி எடுத்துக்கிறது. நீங்க எப்படி கால்குலேட் பண்றீங்க? இப்போ வந்து கோயம்புத்தூர் சவுத்தை எடுத்துப்போமே, போன தடவை வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றாங்க திரு கமல்ஹாசன் அவர்களை எதிர்த்து. கிட்டத்தட்ட 1700 சொச்ச ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறாங்க. ஆனா கிட்டத்தட்ட இந்த ஆப்போசிட் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு ஓட்டு வாங்கியிருக்கு. ஒரு விஷயம் சார், ஒரு தொகுதியில் இருக்கிற மக்கள் யார் முதலமைச்சர்னு தீர்மானிச்சுட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இன்னொருத்தர் புதுசா வந்துட்டாங்கிறதுக்காக அவங்களுக்கு மாத்தி போட மாட்டாங்க. முதலமைச்சர் தான் வேணும்னு முடிவு எடுத்து முதலமைச்சருக்கு தான் போட போறாங்க. கேண்டிடேட்டை பார்த்து தாண்டி முதலமைச்சர் தான் யாரும் முடிவு எடுத்து ஓட்டு போட போறாங்க. இன்னும் நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு 5%, ஒரு 10% கூட நீங்க சொல்றது ஒரு வேட்பாளரை பார்த்து இவங்க நமக்கு தொகுதியில் நல்லது செய்வாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி இருக்கலாம். இதை கடந்து வந்து இந்த கட்சி வந்து ஓட்ட பிரிச்சதுனாலதான் நாங்க வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம், அந்த கட்சிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு. என்னுடைய அரசியல் களத்துல நான் அதை நம்மளே தெரிஞ்சுக்கதான் ட்ரை பண்றேன். ஏன்னா அப்படி ஒரு பார்வை இருக்கு. என்னோட அரசியல் களத்துல நான் அப்படி ஒரு பார்வை பாக்குறது இல்லை. இப்போ ஒருத்தர் ஓட்டு வங்கி பிரிச்சதுனால நமக்கு வெற்றி வாய்ப்பு போயிடுச்சுன்னு சொன்னா அது எனக்கு ஏற்புடையதில்லை. நான் அப்படி ஏத்துக்க மாட்டேன். இப்போ ஒரு அதை தாண்டி களத்துல நீங்க வேலை செஞ்சா சார் ஜெயிக்கணும். 10 கட்சி நிக்கலாம், 10 பேர் ஓட்டு வாங்க தான் செய்வாங்க. அதையும் தாண்டி நம்ம களத்துல வேலை செஞ்சா ஜெயிக்கணும். இப்போ ஒரு தொகுதியில இப்போ ஒரு 8000, 7000 ஓட்டு யாராவது ஒரு சின்ன பார்ட்டியோ இல்லை இண்டிபெண்டா வாங்கியிருக்காங்கன்னா அந்த ஓட்டு இப்போ ஏடிஎம்கேக்கோ டிஎம்கே வந்துட்டுனா அந்த அவங்க தான் தீர்மானிச்சிருப்பாங்க. அந்த 8000 ஓட்டு வந்து 2 பேர்த்தையும் ஏத்துக்கு மனசு இல்லாம தானே இன்னொரு இடத்துக்கு போறாங்க. நம்மளையோ இல்ல இன்னொருத்தரையோ ஏத்துக்கக்கூடியவங்களா இருந்தா இன்னொரு இடத்துக்கு போக மாட்டாங்கல்ல. உண்மைதான். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணணும். அதுதான் கேட்கிறேன். இப்ப அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா ஒன்னு ஆட் ஆயிருக்குல்ல. அப்போ ஆல்ரெடி நாம் தமிழர்னு ஒருத்தர் 3வது ஃபேக்ஷன் இருக்கு. இப்போ நான் தாவேக்க 3வது ஃபேக்ஷன் 4வது ஃபேக்ஷன் வருது அப்படின்னா இன்னும் ஆட் ஆகுதுன்னு அதுக்காக கேட்டேன். அவங்களுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். எங்களோட ஓட் பேங்க் எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு.
அதுல எந்த எங்க மாற்று கூட்டணி கருத்து இல்ல. ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்களுடைய ஓட் பேங்க் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே. இது நான் முன்னாடி ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்த்தணும், தமிழ்நாடு முழுக்க சேர்த்தணும், கோயம்புத்தூர்லயும் சேர்த்தணும், நல்ல மெம்பர்ஷிப் சேர்ந்திருக்காங்க. அதனால உறுதியா எங்க ஓட் பேங்க்ல எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி இது ஏடிஎம்கே கோட்டைன்னு ஒத்துக்க மாட்டேன், பட் நாங்க அதுக்காக மூவாவது அட்வான்ஸ்டா இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு பக்கம் பாஜகக்கான ஏரியான்னு பார்த்தோம்னா அது வந்து கோவையும் பின்னால இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த பெல்ட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. அவங்க அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சதுன்னு. ஸோ அப்படி பார்த்தா இந்த முறை வந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியா இருக்கு. இன்னும் அந்த ஏரியா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பார்க்கலையா? போன எலெக்ஷன் யார் சார் கூட்டணி? 21ல அப்புறம் போன மாணவி ஜெயிச்சாங்கல்ல கோயம்புத்தூர் தான் சார். எவ்வளவு ஓட்டுல சார் ஜெயிச்சு? 1700 ஓட்டு. இந்த முறை பாருங்க, நான் தான் சொன்னேன், இந்த முறை பாருங்க, போன தேர்தலில் நின்ன அதே கூட்டணி தான் அவங்ககிட்ட இருக்காங்க. அதுல கூட இப்ப பெரியவர் வெளியில வந்துட்டாரு. ஒன்று ரெண்டு அவங்ககிட்ட வெளியில தான் போயிருக்காங்க, தவிர முழுசா போன தேர்தலில் இருந்த கூட்டணி கூட முழுசா இப்ப அவங்ககிட்ட இல்லை. ஆனா எங்ககிட்ட வந்து தேமுதிக எங்களோட இப்ப கூட்டணிக்கு வந்திருக்கு, கமலஹாசன் இப்ப எங்களோட கூட்டணிக்கு வந்திருக்காங்க. ஒரு வலுவான கூட்டணி முதலமைச்சர் மாநில முதலமைச்சர்கள் அமைச்சிருக்காங்க. இந்த தேர்தல் பொறுத்திருந்து பாருங்க. பட் நீங்க வலுவான கூட்டணிங்கிறீங்க, இந்த கூட்டணிக்குள்ளே முன்ன அதாவது நாடாளுமன்ற தேர்தல் அப்போ திமுக கூட்டணி எவ்வளவு இன்டாக்டா இருக்கு அப்படின்னு எல்லாரும் வியந்து பேசின இடத்துல இந்த இந்த தேர்தலில் அப்படி எதுவும் பேசுற மாதிரி இல்லையே. ஏன்னா திருமாவளவனுக்கு அவர்களுக்கு சீட்டு கம்மியான பேச்சு வந்துச்சு, பாண்டிச்சேரியில வேற ஒரு பிரச்சனை வந்துச்சு, அவரே திருப்பி எங்க கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு அவரே திருப்பி சொல்ற மாதிரி ஆச்சு. ஸோ இப்போ கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு முந்தின தேர்தலில் சொன்ன மாதிரி இப்போ சொல்றதுக்கான ஆப்ஷன் இல்லாத மாதிரி இருக்கு. அறிவிக்கை அப்படி இருக்கலாம். நாடாளுமன்ற தேர்தலோட இப்போ எங்கள் கூட்டணி தலைவர்கள் ஸ்ட்ராங்காக தான் வேலை செய்கிறாங்க. ஒரு எண்ணிக்கைங்கிறது 2 கட்சிக்குள்ள ஒருத்தருடைய விருப்பங்கள் இருக்கலாம். அது 2 தலைமை பேசி முடிவெடுக்கிறாங்க. அந்த எண்ணிக்கையை ஒத்துக்கிட்டு 2 தலைமை கையெழுத்து போட்டு முடிவெடுக்கிறாங்க. அது தலைமை எடுக்கக்கூடிய முடிவு. எண்ணிக்கை முடிவானதுக்கு அப்புறம் வேட்பாளர் வச்சுக்கப்ப எல்லா கட்சியும் இணைஞ்சுதான் வேட்பாளர். நான் இப்போ ஓட்டு கேட்க போனேன். இல்லை இப்போ முன்ன வந்து ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற இமேஜே இருந்துச்சு, நிறைய பேர் சொன்னாங்க. ஸ்ட்ராங்கா தான் சார். ஆனா இப்ப எதிர்க்கட்சி சொல்றாங்க பாருங்க அது வந்து கூட்டணி இல்ல, அது வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, இதாகும். அவங்க என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ? போன தடவை நீங்க சார்ஜ் வச்சீங்க, இந்த தடவை அவங்க உங்களுக்கு சார்ஜ் வைக்கிறாங்கல்ல. அதெல்லாம் அவங்க என்ன இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ? போன தடவை சொன்னீங்க கடைசியா வேற வழியே இல்லாம ஒரு இடம் அவங்க கட்சி ஆஃபீஸ்ல உட்காந்து கையெழுத்து போட்டாங்க. கடைசியா டெல்லிக்கு போய் பேசிட்டு வந்தவங்க வந்து இங்க வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இதெல்லாம் சரி பண்ண சொல்லுங்க, அப்புறம் மற்றவங்களை பத்தி பேசுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லா அரசியல் கட்சி தலைவரும் எங்க கீழே கடைநிலை வரைக்கும் எல்லாரும் ஸ்ட்ராங்கா வேலை செய்யறாங்க. பட் நீங்க சொல்றீங்க சார், இப்ப இங்கே கூட இப்ப காங்கிரஸ் வேட்பாளர் வந்து ஒரு தொகுதியை கொடுத்துருக்காங்க. அவங்க நீங்க சீட்டு ஒதுக்கி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வாங்கி அதுக்கப்புறம் அவங்க தேர்தலுக்கு யார் வேட்பாளர்னு அறிவிக்கிறதுக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது சொல்றாங்க முன்ன இருந்ததுக்கு ஒரு சூடு ஒன்று இருந்துச்சு, முன்ன இருந்து ஒரு வேகம் ஒன்று இருந்துச்சு. பாருங்க எவ்வளவு வேகம் இல்லாம இருக்காங்க. இப்பயும் அதே தான் சார் இருக்கு, இப்பயும் அதே தான் இருக்கு. வேகம் குறைந்த மாதிரி பார்க்கலாம். நான் இது வரைக்கும் அப்படி பார்க்கல. எங்களுக்கு கீழே நீங்க வேணா வாங்க, எங்க கூட ஓட்டு கேட்கும்போது வாங்க. எத்தனை கூட்டணி கட்சியில எவ்வளவு பேர் கூட நிக்கிறாங்கன்னு பாருங்க, அவங்க கொடி கையில வச்சிருக்கான்னு பாருங்க, அவங்க மக்கள் போட்டிருக்கான்னு பாருங்க. எல்லாரும் இணைஞ்சுதான் போறோம். அவங்க போட்டியிடக்கூடிய இடத்துல எங்க நிர்வாகிகள் போறாங்க, நாங்க போட்டியிடக்கூடிய இடத்துல அவங்க நிர்வாகிகள். நீங்க உள்ள எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா தங்க பிசினஸ்ல நீங்க எடுத்துப்பீங்க அப்படிங்கிற சார்ஜஸ்லாம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் என்ன தங்க நகைக்கடையே வச்சிருக்கேன். அவர் சொன்னாரு, நான் நகைக்கடையே வச்சிருக்கேன். எடுத்துப்பீங்களோ அப்படின்னு கேட்கிறேன். இல்லை சார், அவர் என்ன பிசினஸ் அந்த ஹால்மார்க் பத்தி பேசியிருக்காரு. நான் அதுக்கு வரைக்கும் பதில் சொல்லதில்ல. அது யார் அது கொடுக்கறது? யார் சார்? எந்த அரசாங்கம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு எனக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்கு? கொஞ்சமாவது மண்டையில மூளை இருக்கா இல்லையா சார்? சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு மண்டையில மூளை இருந்ததுன்னா யோசிச்சு சொல்லுவாங்க ஒரு பேச்ச. ஒரு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய ஒரு லைசன்ஸை, அங்க இருக்கக்கூடிய நிறுவனம் கொடுக்க வேண்டிய லைசன்ஸை நான் எப்படி எடுக்க முடியும்னு கேட்கிறேன். பிசினஸ் நீங்க வந்து இல்ல என்ன பிசினஸ்னா எப்படின்னு கேட்கிறேன். என்ன அவங்க கடையில போய் அடிச்சு பிடிட்டு வந்துருவாங்கன்னு கேட்கிறேன். 4 வருஷம் இங்க வேலை பார்த்துருக்கேன் சார். யாராவது என்னை பத்தி ஒருத்தர் குறை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னார் வந்து இப்படி பண்ணார், யாராவது ஒருத்தர் குறை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாநில அரசாங்கம் அனுமதி கொடுக்குற ஒரு லைசன்ஸ் கொடுக்குற இடமா இருந்தா கூட நீங்க சொல்ற குற்றச்சாட்டுல இவங்க அரசாங்கம் இருந்தா நாளைக்கு ஏதாவது செய்வாங்கன்னு சொல்லலாம். இது ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய லைசன்ஸ், அவங்க கொடுக்க வேண்டிய அனுமதி. இதுல என்னோட ரோல் எங்க இருக்குன்னு கேட்கிறேன். அது குற்றச்சாட்டு சொல்றத தேர்தல் களத்துல ஒரு பொருந்துற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொன்னா பரவாயில்ல, கொஞ்சம் கூட மடியில மூளை இல்லாம வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்னா. அதனாலதான் நான் எதுவுமே பதில் சொல்றேன். அது மக்களுக்கு தெரியும், நகரக்காரங்களுக்கு தெரியும். இப்போ எதிர்கட்சி தொடர்ந்து சொல்றது என்னன்னா, இந்த தேர்தலில் வந்து மகளிருக்கு இந்த ஸ்கீமை கொடுத்துருக்கா அந்த ஸ்கீமை கொடுத்துருக்கான்னு சொல்றாங்க. இதுவே இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்கறது ஃபர்ஸ்ட் இவங்க வந்து செயல்படுத்துவதாக இல்லை. மாண்பு எதிர்கட்சி தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பண்ணாங்க, அது வரைக்கும் பண்றதாக இல்லை. அதுவும் சொன்னது என்ன செஞ்சது என்ன அப்படிங்கிற சார்ஜ் வைக்கிறாங்க. அதனால நம்பாதீங்க, இது வந்து வந்தாலும் இவர்கள் சொன்ன எந்த வாக்குறுதியும் செய்ய போவதில்லை. 2021 தேர்தலில் எங்களுடைய அப்போ எதிர்கட்சி தலைவர் எங்களுடைய கழகத் தலைவர் வந்து தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க.
அப்ப ஆளுங்கட்சியில முதலமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாரா இல்லைங்களா? கொடுக்க முடியாது முடியாதுன்னாரு. கொடுக்கவே முடியாது அப்படின்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவருமே நாங்களும் கொடுக்குறோம்னாரு. நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம்னா அவரும் கொடுப்பேன்னு சொன்னாரு. 2 பேர் சொன்னதுல யார மக்கள் நம்புனாங்க? நீங்க தான் வந்தீங்க ஆட்சிக்கு. மக்கள் யாரை நம்பி ஆட்சிக்கு வந்தது? அப்ப மக்கள் நம்புனாங்க, வாக்களிச்சாங்க, எங்க முதலமைச்சர் கொடுத்துட்டாங்க. முதல்ல 1,06,00,000 பேர் கொடுத்தாங்க. திரும்ப விட்டு போனவங்களுக்கு மனு வாங்கினாங்க, திரும்ப கொடுத்தாங்க, திரும்ப விட்டு போனவங்களுக்கு மனு வாங்கினாங்க. அதுல விடுபட்டவங்களுக்கு மேல்முறையீட்டுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால எங்க முதலமைச்சர் சொன்னதை கொடுத்துட்டாங்க. இரண்டாவது தடவை என்ன சொல்லியிருக்காங்க? 1000 ரூபாய் 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அது மக்கள் நம்புறாங்க. அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. முதல்ல சொல்லும்போது நீங்க எல்லாருக்குமானதுங்க மாதிரி காமிச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து அதுல கிரைட்டீரியா வச்சு எலிஜிபிலிட்டி வச்சு பிரிச்சிட்டீங்க. அதுலயே கொஞ்சம் அதிருப்தி இருக்குதான் செய்யுது அப்படின்னு. அந்த தேர்தல் வாக்குறுதி நீங்க படிச்சு பாருங்க. பொதுவாக மகளிருக்கு 1000 ரூபாய் தானே இருந்துச்சு. அதுல வந்து கிரைட்டீரியா சம்பளம் வாங்குவார்கள் இவ்வளவு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆமா சார். அது நீ அதுக்குன்னு ஒரு நாளைக்கு நீ ஒரு ஆபீஸ்ல வந்து இப்போ உங்களுக்கு ஹெச்ஆர் இருக்காரு, என்ன படிச்சிருக்காங்க, உங்களுக்கு என்ன டெக்னிக்கலா என்ன தெரியும், அதுக்கு என்ன சேலரி, அப்புறம் தானே ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஃபிக்ஸ் பண்ணா தானே முடியும். ஒரு இடத்துல வந்து ஒரு ஜாப்புக்கு இருக்கும்போது ஒரு அரசாங்கத்தோடைய திட்டத்தை கொண்டு போய் சேர்த்தும் போது அதுக்குன்னு சில விதிமுறைகள் வந்து அதுல நாங்க ஒன்றும் விதிமுறைகள் போட்டு டெண்டர் கண்டிஷன் எல்லாம் போட முடியாது இல்ல. தேர்தல் வாக்குறுதியில் அப்படி இல்லாம போட முடியும். ஒரு திட்டத்தை தேர்தல் வாக்குறுதியில் சொல்றோம். தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்சு கவர்மெண்ட் அரசாங்கம் அமைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தலாம்னு யோசிக்கும் போது அப்ப இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரலாங்கிறத யோசிச்சு கொடுக்குறாங்க. அதுல ஒண்ணு மாற்றம். கோயம்புத்தூர் சவுத்துல சில பேர்கிட்ட பேசும்போது சில விஷயங்களை சொன்னாங்க. அது மாதிரி ரோடு சில விஷயங்கள சரியானதுல சரியில்லை அப்படின்றதும், குடிநீர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படின்னும். நம்ம இவ்வளவு டெவலப்டா பேசுற இடத்துல அடிப்படையான பேசிக்கான இந்த ரோட்ஸும் இந்த குடிநீரையுமே கூட நம்ம கரெக்டா அடிக்கட்டா கொடுக்க முடியாத சூழல் ஏன் இருக்கு? அரசு நிர்வாகத்துல ஒரு சாலை அமைக்கணும்னா 5 வருஷம் அந்த ரோட்டோட லைஃப். ஒரு ரோடு போட்டு 5 வருஷம் கழிச்சு தான் அந்த ரோட்டை திரும்ப போட முடியும். போன 10 வருஷம் ஏடிஎம்கே ஆச்சு. எங்களுக்கு முன்னாடி 10 வருஷம் ஏடிஎம்கே ஆச்சு. அப்ப கடைசியில வந்து ரோடு அவங்க போட்டிருந்தாங்கன்னா 2021லயே 20லயே போட்டிருந்தா 5 வருஷம் கழிச்சு தானே ரோடு போட முடியும். 5 வருஷம் கழிச்சு பண்ணி 20ல போட்டிருக்கலாம், 19ல போட்டிருக்கலாம். 19ல போட்டிருந்தா கூட 2024 வரைக்கும் 5 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் ரோடு போட முடியும். இப்போ நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் ஆண்டுல இருந்தே ரோடு மோசமா இருக்கு, குண்டும் குழியுமா இருக்குங்கிற விமர்சனம் வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்? போன 5 வருஷம் அதிமுக ஆட்சியில் அந்த ரோடுகள் போடலை. போடாத ரோட்டை இப்போ போடுங்கன்னு எங்ககிட்ட கோரிக்கை வச்சாங்க. நான் இங்க பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் வந்து 150 இடத்துல மனுக்கள் வாங்கணும். 100 மாநகராட்சி வார்டு, பேரூராட்சி, நகராட்சிகள் எல்லா இடத்துலையும் போய் 150 இடத்துல வாங்கணும். 1,41,000 மனு வந்துச்சு. ரோடு போட வேண்டிய மனு எல்லாத்தையும் சேர்த்து. அப்பயே மனு முதலமைச்சர் வந்து வஉசி மைதானத்தில் ஒரு 25,000 பேருக்கு அரசு நலத்திட்டங்கள் கொடுத்தாங்க. 200 கோடி ரோடு போடுறதுக்கு சிறப்பு நிதியை கொடுத்தாங்க. அந்த மாதிரி 3 முறை முதலமைச்சர்கிட்ட சிறப்பு நிதிகளை வாங்கி 760 கோடி 1706 கிலோமீட்டர் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் ரோடு போட்டிருக்கோம். இப்போ நான் நேற்று ஒரு வார்டு ஓட்டு கேட்க போனேன். 13 தெரு இருந்துச்சு ஒரு இடங்கள்ல. ஒரு தெரு தவிர 12 தெரு போட்டோம். அந்த ஒரு தெரு இப்போ போட்டுட்டு இருக்காங்க. இப்போ எல்லா இடங்களையும் நாங்களே அதிகாரிகள் செலக்ட் பண்ணி, கவுன்சிலர் செலக்ட் பண்ணி 98% போட்டாச்சு. இன்னும் 1-2 விடுபட்டு இருந்தா இப்போ அரசாங்கம் வந்தாலே போகும். பட் இந்த புகார் 5 வருடத்துல இந்த புகார் முழுசா சரியாகலை. இன்னும் குடிநீர் வாயிலுக்கு இன்னும் சரியா வரதுல ப்ராப்ளம் இருக்கு. 12 நாள் 15 நாளைக்கு ஒருக்கா கொடுத்த குடிநீரை, 10 நாளைக்கு ஒருக்கா கொடுத்த குடிநீரை இப்ப நாங்க வந்து 5 நாளைக்கு ஒருக்கா கொடுக்குறோம். சில இடங்கள்ல 2 நாளைக்கு ஒருக்கா கொடுக்குறோம். எங்க இலக்கு மாநகராட்சி முழுக்க, மாவட்டம் முழுக்க 2 நாளைக்கு ஒருக்கா குடிநீர் கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. அதை இந்த தேர்தலில் முடிஞ்ச பிறகு நடைமுறைப்படுத்தும். ஏன்னா பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் 3 முடிச்சு திறந்து வச்சாச்சு. கூடுதலான எல்லா சோர்ஸும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்ப இன்னும் நம்ம அடிஷனல் திட்டங்கள் போட்டோம்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை சீரான குடிநீருக்கான ஏற்பாடுகள் நான் செய்வோம். பொதுவா ஒவ்வொரு தேர்தலையுமே வந்து புரிதாக இந்த தேர்தலில் முடிஞ்சு பாருங்க, சில வேலைகள் சொல்லி வச்சு செய்வோம். இந்த குடிநீர் திட்டங்களா இருக்கட்டும், கோவை மாநகராட்சியில பாதாள சாக்கடை திட்டத்துக்கு 1200 கோடிக்கு மேல நிதி கொடுத்துருக்காங்க முதலமைச்சர். அந்த வேலைகள் வந்து இப்போ முடிகிற தருவாயில் இருக்கு. இன்னும் அது விடுபட்ட பகுதிகளை அதை எடுத்து முழுசா கோவை மாநகராட்சி முழுவதுமே பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்ட ஒரு மாநகராட்சியாக 2 நாட்களுக்கு ஒரு முறை சீரான குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய ஒரு மாநகராட்சியாக தரம் உயர்த்தி காட்டுவோம். பொதுவாகவே தமிழ்நாடு ஹிஸ்டரி ஆஃப் எலெக்ஷன்ஸ் எடுத்தோம்னா புதிதாக கட்சி தொடங்குறவங்க இல்லை ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் ஊழல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வருது உண்டு. அதை பொதுவாக எதிர்கட்சியில் இருக்கவங்களும் வைக்கிறது உண்டு, புதிதாக கட்சி தொடங்குறவங்களும் அதை வந்து வலுவாக பேசுறது உண்டு. அப்படி வந்து இந்த எலெக்ஷன்லையுமே வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒன்று, ஊழல் பிரச்சனையும் வந்து பெரிதாக பேசப்படுது. புதிதாக கட்சி தொடங்கணும் அவங்களும் பேசுறாங்க, அது மாதிரி இந்த ஊழல் இதுக்காக மாத்துறோம் அப்படின்னு. பேசிக்கா கொள்கையெல்லாம் தாண்டி அவங்க அதை தான் வந்து மெயினாக வைக்கிறாங்க. அது உங்க மேல அது பெரிய பயங்கர சார்ஜாவே வச்சுட்டு இருக்காங்க. இது எலெக்ஷன்ல துளி அளவும் தாக்கத்தை ஏற்படுத்தா நம்புறீங்களா? டெல்லியில் அப்போ முதலமைச்சர் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மேல ஒரு வழக்கு போட்டாங்க.
தேர்தல் காலத்துல அது பெருசா என்ன மாதிரி சொல்லி கொண்டு போனாங்க? அவர் அக்யூட் ஆயிட்டாரு. இல்ல என்ன மாதிரி விமர்சனங்கள் வச்சாங்க? அவர் தான் ஊழல் அரசாங்கத்தை பண்ணாரு, பத்தி, ஃபேமிலி எல்லாம் அரசாங்கத்தை சொன்னாங்க. பத்தி. இப்ப நீதிமன்றம் அவருக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்கு. அவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ பொதுவா பிஜேபி அரசாங்கம் எந்த மாநிலத்துல எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் கூட அங்கெல்லாம் தேர்தலை சந்திக்கும் போது அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி இது. சில இடங்கள்ல அது டெல்லி மாதிரி இடங்கள்ல அது எடுபட்டுருச்சு. தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள்ல அது எடுபடாது. என்ன காரணம்னு கேளுங்க. அதே நாடாளுமன்ற தேர்தலை தனியா நிற்கும் போது அதிமுக பத்தி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் என்னெல்லாம் விமர்சனம் வச்சாங்க, பிரதமர் என்னெல்லாம் விமர்சனம் வச்சாங்க, அந்த கட்சி என்ன கட்சி, ஊழல் கட்சி, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லா விமர்சனங்களும் வச்சாங்க. இப்போ அவங்களோட அவங்க கூட்டணி சேர்ந்துருக்காங்க. இல்ல அப்படி பார்த்தா சார், நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால இந்த கேபினெட்டே ஊழல் கேபினெட் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. ஒருத்தர் மேல கன்விக்ட் ஆகி உள்ள கேஸ் போகல. 5 வருஷம் ஆச்சு சார். சரி. அதிமுக அமைச்சர்ல ஒருத்தர் உள்ள போல. சரிங்க சார். அதாவது போட்ட வழக்கு பதிவு செஞ்ச வழக்குகளுக்கு ஆளுநர் அனுமதி கொடுக்கணும். சார் நீங்க எவ்வளவோ போலாம் சார். இப்போ டிவிஎஸ்ல இருந்து இல்ல நீங்க சார், எவ்வளவோ ஆளுநர் அனுமதி கொடுக்காம எப்படி சார் நீங்க கேஸ வந்து எல்லாமே சார் ஆளுநர். ஆமா சார். ஆளுநர் பெண்டிங்ல தான் நிக்குதா? ஆமா சார், மினிஸ்டர்ஸ்க்கு வந்து நீ பழைய ஆமாமா, முன்னாள் அது MLA க்கு protocol, permission protocol, கொடுக்கணும்ல சார். புரோட்டோகால் இருக்கு. பர்மிஷன் கொடுக்கணும்ல. இப்ப என் ஊர்ல அதிமுக நிக்கிற வேட்பாளருக்கு ஏறத்தாழ அவன் குடும்பத்து மேல வாங்கின சொத்து அத்தனையும் எடுத்து வழக்கு பதிவு செஞ்சு ஆளுநர்கிட்ட பெண்டிங் இருக்கு. பழைய அதிமுக அமைச்சர்களை காப்பாத்துறதே ஆளுநர் தான். பழைய RN ரவி தான் அவங்களை காப்பாத்தினாரு. இப்ப நீங்க அவங்க சிறை கிளப்ப ரெடியா இருக்காங்க, ஆளுநர் தடுக்கிறாரு. அந்த வழக்கு அவங்க அனுமதி கொடுத்திருந்தாங்கன்னா விசாரணை இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கும்ல. நீதிமன்றத்துல கேஸ் முடிகிற தருவாய்க்கு வந்திருக்கும்ல. ஓகே, நீங்க எல்லாம் ஆக்ஷன் எடுக்க தான் சரிங்க. சார் நாங்க எல்லாம் ரைடு எல்லாம் முடிச்சு என்னெல்லாம் அவங்க தப்பு பண்ணாங்க எல்லாத்தையும் கேஸ்ல போட்டு தானே சார் ஆளுநருக்கு அனுமதி. எல்லா அமைச்சரும் மேல லைட் போல சார். குறிப்பிட்டு 2-3 அமைச்சர்கள், MR விஜயபாஸ்கர் யாரெல்லாம் சொல்லலாம், இன்னும் 2-3 அமைச்சர்கள் சொல்றாங்க. எல்லாரும் நீங்க ஊழல் கேபினெட் சொன்னீங்க. ஆமா ஆனா சார். ஒருத்தர் மேல இது இல்ல. யாரெல்லாம் தவறு பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கேஸ் போட்டு ஆளுநர்கிட்ட பெண்டிங் இருக்கு. ஆளுநர் அனுமதி கொடுத்தா அடுத்த நாளே கேஸை வேகப்படுத்த போறாங்க. அப்படி பேர் தான் சார். நீங்க மெயினா யார் மேல ஆனா ரொம்ப வசதியா சார், பத்திரிகை தொலைக்காட்சிகள்லாம் ரொம்ப வசதி. ஆளுநர்கிட்ட பெண்டிங் இருக்குன்னு பேசுறதுக்கு யோசிக்கிறீங்க சார். பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? இல்ல அவர் சார், பெண்டிங் இருக்குன்னா பெண்டிங் ஆமா பெண்டிங். இருக்கு. இப்ப எத்தனை கேஸ் பெண்டிங் இருக்குன்னு பாக்கணும்ல சார் உண்மைதான், நிறைய கேஸ் பெண்டிங் இருக்கு. நம்ம நீட்டு கொடுத்தாலும் அங்க பெண்டிங்ல இருக்கு. அத நீட்டே விடுங்க சார். நிறைய இது பெண்டிங்ல தான் முன்னாள் இருக்கு. அமைச்சர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு எத்தனை பேருக்கு ஆளுநர் கையெழுத்து போடாம எடுத்து ஓரமா வச்சிருக்காருன்னு தெரியும். நிறைய பேர் மேல பெண்டிங் இருக்கு சார். பட் நம்ம சொல்லும்போது எப்படி அதாவது சொன்னோம் சார், ஒரு விஷயத்தை அப்படி எப்படி வெளில எடுத்துட்டு போறாங்கன்னா, எங்க அரசாங்கம் எங்க முதலமைச்சர் வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. இருக்கிற இடம் ஆளுநர் காப்பாத்தி வச்சிருக்காரு. சரி சார், ஆளுநர் கேஸ் ஃபைல் பண்ண காப்பாத்துறாங்க சார். இப்ப நீங்க ஆரம்பிக்கும் போது மெயினா வச்சு சார்ஜ் SP வேலுமணி அவர் மேல வச்சீங்க. ஆமா சார். ஏகப்பட்ட பேர் மேல வச்சீங்க. சார், ரைடே போல, நம்ம பாதி பேர் வீட்டுல ரைடே போல. இல்ல சார், கேஸ் அவங்க வீட்டுக்கு ரைடு போலியா? நிறைய பேர் வீட்டுல ரைடே போல. இல்ல சார், நீங்க சொன்ன நபர் வீட்டுக்கு ரைடு போலியான்னு SP வேலுமணி வீட்டுல இருக்கு. அப்புறம் நீ என்ன சார்? அதாவது சார், முறையா விசாரிச்சு வழக்கு ஒரு விஷயங்கள் சார் கொஞ்சம் தெளிவா இருக்கணும். அதுல ஒருத்தர் மேல வெறுமனே வழக்கு போடுறது வேற, உரிய ஆவணங்கள் இருந்து தவறு பண்ணா வழக்கு போடுறது ஒரு வகை. அப்போ முறையா விசாரிச்சு முறையா ஆய்வு பண்ணி ரைடு நடத்தி என்னெல்லாம் இருக்கு தவறுகள்ங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செஞ்சுதான் ஆளுநருக்கு அனுமதி கிடைப்பாங்க. ஆளுநர்கிட்ட பெண்டிங். சும்மா வெறுமனே எடுத்தோடனே அரசாங்கம் அமைஞ்சோடனே நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே கேஸ் போட்டு எடுக்கிறங்கிறது நாளைக்கு கோர்ட்ல கேஸ் நிக்கணும்ல. கோர்ட்ல கேஸ் நிக்கணும் சார். உரிய ஆவணங்கள் வேணும், எவிடன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும்ல. அதுக்கான இது நம்ம செக் பண்ணாம எப்படி கொடுக்க முடியும்? ரைடு நடத்தா எப்படி கொடுக்க முடியும்? அதுதான் போட்டு கேஸ் போட்டு கவர்மெண்ட்டை பண்ணிக்கிறது. ஆல்ரெடி இப்ப நீங்க சொல்லும்போது சொல்றீங்க, முன்னாடி பிஜேபி என்னெல்லாம் சொன்னுச்சு, இவங்களை பார்த்து ஜெயலலிதா அவர்களை அரச பறிச்சு, ஜெயலலிதா அவர்களை பார்த்து ஊழல்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க கூட கூட்டணி இருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த சார்ஜஸ் உங்க மேல திரு ஸ்டாலின் அவர்கள் வச்சாங்க, திரு OPS அவர்கள் மேல வச்சாங்க. நீங்க எல்லாருமே ஒரே இணக்கமா வந்துட்டீங்க இன்னைக்கு. இல்ல சார், அதாவது என் மேல வச்ச சார்ஜஸ் வந்து அவங்க இன்னுமே சில பேர் என்னன்னா, அப்ப நான் வந்து அதிமுக இருக்கும்போது திமுக போட்ட கேஸ்ன்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்கல்ல, இல்ல பேசுங்க சார், விமர்சனம் பேசுனாங்க, நான் அதை ஏத்துக்கிறேன். அதாவது வந்து அந்த கேஸே திமுக போட்ட கேஸ் அப்படின்னு சில பேர் இன்னமும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கேஸ் என் மேல வந்த கேஸ். நாங்க 18 MLA வந்து கூர்க்குல இருந்தோம். அந்த நேரத்துல எடப்பாடி அரசாங்கம் போட்ட கேஸ். எடப்பாடி திமுக அரசாங்கம் போட்ட கேஸ் இல்ல, எடப்பாடி அரசாங்கம் போட்ட கேஸ். அந்த கேஸ்ல தான் இப்ப ஃபர்தரா ED வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அதனால எடப்பாடி அரசாங்கம் நீங்க 18 பேர் நாங்க எதிராக இருக்கோங்கிறதுக்காக டிஸ்குவாலிஃபிகேஷன் இது பண்ணுது. போடப்பட்ட கேஸ். அதனால அது கோர்ட்ல நாங்க என்னங்கிறது பார்த்துக்குவோம். எடப்பாடி அந்த நேரங்கள்ல நம்ம அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறோமேங்கிறதுக்காக என் மேல போடப்பட்ட கேஸ். தனிப்பட்ட முறையில் எடப்பாடி தனியா அதை செஞ்ச வேலை, அது போட்ட கேஸ். அதுக்கு தனியா சிறப்பு அதிகாரிலாம் நியமிச்சு விசாரணையெல்லாம் பண்ணி சார், ஒரு கேஸ்ல கம்ப்ளைண்ட்ல என் பேர் கிடையாது, FIRல என் பேர் கிடையாது, சார்ஜ் ஷீட்ல என் பேர் கிடையாது. திரும்ப கோர்ட்ல ஃபைல் பண்ணி அந்த கேஸை மறு விசாரணை வேணும்னு கேட்டு வாங்குறாங்க.
மறு விசாரணை கேட்டு வாங்கும்போது அந்த கேஸ்ல 12 பேர் இருக்காங்க, புகாரில் 12 பேர் இருக்காங்க. அப்படி மறு விசாரணை முடிச்சு என்ன சேர்த்துனா 13ஆ சேர்த்தணும். கோர்ட் ஆர்டர் என்ன, மறு விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி என்ன சேர்த்துனா 13ஆ சேர்த்தணும். என்னை எப்படி சார் 1ஆம் நம்பரா சேர்த்துவீங்க? சரி, மறு விசாரணைங்கிறது என்னது? அந்த 12 பேர்த்த சம்பந்தப்பட்ட புகாருக்கு ஆளானோ 12 பேர்த்தையும் விசாரிக்கணும் இல்ல, விசாரிச்சுட்டு தானே என்ன கூப்பிட்டு விசாரிக்கணும். 12ஐயும் ஒரு நாள் கூட விசாரிக்கல, 12 பேர்த்தையும் ஒரு நாள் கூட விசாரிக்காம என்ன 1ஆம் நம்பரா போட்டு கேஸ் சேர்த்துனாங்க. அவ்வளவு மோசமான அந்த கேஸை ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ கோர்ட்ல பார்த்துக்கலாம். அதனால என் மேல இருக்கிற கேஸு ஏதாவது என் மேல வந்து சில நேரங்கள்ல இப்போ பிஜேபியா இருக்கட்டும், இல்லை அதிமுக இருக்கட்டும், சில பேர் எனக்கு பிடிக்காத ரொம்ப விமர்சனமா பேசக்கூடியவங்க எல்லாம் ஏதோ கேஸ்ல தண்டனையே கொடுத்து நான் போய் ஜெயில இருந்துட்டு வந்துட்ட மாதிரியும், அந்த தண்டனைக்காக நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்ட மாதிரியும், அடுத்தாப்புல இவர் வந்து இதே பண்ண முடியாத மாதிரி பேசுறாங்க. என் மேல என்ன சார் இருக்கு கேஸ் சொல்லுங்க. பட் ஆனா உங்க மேல நீங்க சொல்றீங்க சார், அன்னைக்கு தேதிக்கு ஹைகோர்ட்டுடைய உத்தரவு வர வரைக்குமே அன்னைக்கு டேட் வரைக்கும் உங்க மேலதான் சார்ஜா கன்விக்டராகவே வச்சாங்க. நீங்க கொடுத்துட்டீங்க, அதனால கேஸ் வந்து அது வாங்கின படத்தை திருப்பி கொடுத்து விட்டாருங்க மாதிரி அவங்க சொன்னாங்க, அதனால முடிஞ்சு போச்சு கேஸ் அப்படின்னு தான் நீங்க முடிக்க பார்த்தீங்களே தவிர இல்லைன்னு நீங்க மறுக்கலன்னு அவங்க. நான் எங்க வாங்கினேன், நான் எங்க நீங்க சொன்னதாக தான் ரிப்போர்ட் பண்ணப்பட்டுச்சு. இல்லை சார், அதாவது சார் ஒரு விஷயம், ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வருது, நீதிபதி கடும் எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அங்கே ஒன்றுமே நடக்கலை. அன்னைக்கு ஒன்றுமே போய் நாங்கள் அப்பயே ஆகிறோம், டேட் போடுறாங்க, வெளில வரோம். திரும்ப அந்த சேனல்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் வந்து வேணா நீங்கள் அது உண்மையாக இருந்தால் நான் அரசியல் விட்டு விளைக்கிறேன், இல்லை தவறாக இருந்தால் நீங்கள் சேனல் க்ளோஸ் பண்ணிடுறோம், நீங்கள் தொழில் விட்டு போயிருங்கன்னு சொன்னேன். இருங்க 10 நிமிஷம் செக் பண்ணி அந்த நியூஸை ரிமூவ் பண்ணாங்க. அப்போ அப்படி ஒரு சம்பவம் ஒரு சம்பவம் வந்து நான் எப்போ நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணேன், நான் எப்போ வாங்கினேன், நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி தாக்கல் பண்ணேன். இது என்ன விவரம்னே தெரியாம, அப்படி சம்பவம் ரிப்போர்ட் ஆகவே என்ன நடந்துச்சுன்னே தெரியாம அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப, பிஜேபிக்காரங்க அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ப, அதிமுக அவங்க வசதிக்கு ஏற்ப, சில பேர் பிடிக்காத சில விவாதத்துல உட்காந்து பேசுறாங்க அவங்க வசதிக்கு ஏற்ப, ஒரு பேசிக்கா என்ன நடந்துச்சுன்னே ஒரு வழக்கை பத்தி தெரியாம யாரோ வாங்குறான், யாரோ கொடுக்குறான், எவனோ தாக்கல் பண்றான், அது நான் வாங்கினேன் நான் கொடுத்தேன்னு சொல்லி என்ன வந்து அதுல சேர்த்து நான் ஏதாவது ஃபைல் பண்ணிருக்கேனா என் பேர்ல, நான் வாங்கி நான் திருப்பி கொடுத்தேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன்னா. நீ ஒத்துக்கிட்டதான் ரிப்போர்ட் பண்ணப்பட்டுச்சு. நீங்க வேணா அதை எடுத்து படிச்சு பாருங்க பொறுமையா. இல்ல, எடுத்து படிச்சு பாருங்க பொறுமையா பாருங்க. அது நீங்களாவது நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க, யார் வாங்கினா யாரு கொடுத்தா, இவர் என்ன தாக்கல் பண்ணாரு, நான் என்ன அதுல பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கேன்னா என்னன்னு கேளுங்க. நான் இப்போ இந்த தேர்தல் வரைக்குமே என்ன சொல்றாங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் காட்டமாக போன தடவையாவது 400 நாட்கள் இருந்தது, இந்த முறை பாருங்க நாங்க ஆட்சிக்கு வந்து நடக்கிறதே வேறன்னு அதை தான் மீண்டும் ஒரு முறை உங்களை வந்து தமிழ்நாட்டிலே எப்போ இப்போ 2026 இல்ல சார், எப்போ வருவாங்கன்னு கேட்டேன். 26 எலெக்ஷன்ல இப்பயா யார் ஆட்சிக்கு வந்தார்? அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தார். பொறுத்து பார்ப்போம். அதாவது எனக்கும் புரியல, சில நேரங்கள் புரியலன்னா சில நேரங்கள் பார்த்தா அது வேடிக்கையாகவும் வியப்பாகவும் இருக்கும், சில நேரங்கள் சிரிக்கிற மாதிரி இருக்கும். நீ சொன்ன நபர் சொன்னார், அறிவாலயத்தில் ஒவ்வொரு செங்கல்லா உருவேன்னாரு. இப்போ அவர் செங்கல் உருவி அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. அவர் எங்க இருக்காரு சார்? பிரச்சாரம் பண்றாரு சார். எங்க சார் பிரச்சாரம் பண்ணிருக்காரு? இன்னைக்கு கூட ஒரு இடத்துல என்ன பொறுப்பு இருக்காரு? கட்சியில பொறுப்புல இல்ல, பிரச்சாரம் பண்ணிருக்காரு. பிரச்சாரம் எங்க தொண்டர் கூட தான் பண்றாங்க, எங்க வட்ட செயலாளர், எங்க கிளை செயலாளர், எங்க பூத் கமிட்டி மெம்பர் கூட தான் பிரச்சாரம் பண்றாங்க. எல்லாரும் பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து எல்லாரும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கட்சியிலே அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல சார், அரசியல்னா ஒரு பக்குவம் வேணும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள், சொல்லக்கூடிய பேச்சுக்கள் அரசியல்ல ஒரு நாகரிகமா இருக்கணும். அந்த நாகரிகம் நீங்க சொல்ற நபர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. பேச்சுக்கும் செயலுக்கும் துளியும் தொடர்பு இல்லாதவர், சம்பந்தம் இல்லாதவர் நீங்க சொல்லக்கூடிய நபர். பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், செயல்பாடு ஒரு மாதிரி இருக்கும். 75 வருஷம் பாரம்பரியம் மிக்க கட்சி சார். நீ போய் வந்து அந்த தலைமையில் நான் ஒவ்வொரு செங்கல்ல ஒரு மணி நேரம் ஒரு பேச்சான்னு கேட்குறேன். உன் வயசு என்ன? அந்த கட்சியோட ஆயுள் காலம் எவ்வளோ? 75 வருஷம். உன் வயசு என்ன? ஏதோ உங்க கட்சி டெல்லியில் ஆட்சியில் இருக்குங்கிறதுக்காக வந்து என்ன வேணாலும் பேச நினைச்சிட்டு பேசுறீங்களான்னு கேட்குறேன். ஒரு நாகரிகம் வேண்டாம், பேச்சுல ஒரு தன்மை வேண்டாமான்னு கேட்குறேன். படிச்சிருக்கீங்கல்ல, ஒரு தன்மை வேண்டாம்னு கேட்குறேன் பேச்சுல. அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் வைக்கிறது வேற,
தவறு செஞ்சா அது மேல வந்து நீங்க குற்றச்சாட்டு சொல்றது வேற. என்ன பேசுறனே தெரியாம நீங்க பேசுறதெல்லாம் தொலைக்காட்சி லைவ் போடுது, நீங்க பேசுறதெல்லாம் நீங்களே வார் ரூம் போட்டு கார்டு ரெடி பண்ணி கீழே மேலேயும் லோகோ இருக்காது, கீழேயும் லோகோ இருக்காது. ஆனா ஒரு கார்டு மட்டும் சர்க்குலேஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஒரு கார்டா டிசைன் பண்ணி எந்த சேனல் லோகோவும் இருக்காது, எந்த யூடியூப் லோகோவும் இருக்காது. ஆனா அது ஒரு கார்டு வந்து சோசியல் மீடியா அதுக்கெல்லாம் ஒரு வார் ரூம் போட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. எங்க வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதனால விமர்சனங்கிறது ஒரு அரசியல்ல வைக்கக்கூடிய விமர்சனம் ஒரு தன்மையோட இருக்கும். எல்லாரும் பார்த்தா அது ஒரு சரி இந்த கருத்து சரியா இருக்குமான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த கரூர் விவகாரத்துல வந்து நிறைய விஷயம் அங்க பேசினா கூட அதுல ஒண்ணு வந்து இன்டர்நெட் முழுக்க அல்லது வந்து சோசியல் மீடியால வைரலான விஷயம் பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிறது. அது அந்த விஜய் அவர்கள் பாடின பின்னாலதான் அந்த சம்பவம் எல்லாம் அரங்கேறிச்சு. அது ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு ரொம்ப நாளா வைக்கிற ஒரு குற்றச்சாட்டா இருந்தது. அது அவரும் அன்னைக்கு வந்து பேசினாரு. அது ஒரு பெரிய தாக்கத்தை இந்த முறை தேர்தலில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த நேரத்துல அமைச்சராக இருந்தது நீங்க. அதாவது நீங்க சொல்ற அந்த அரசியல் கட்சியுடைய தலைவர் பேச ஆரம்பிச்சு மொத்தம் அவர் வண்டி மேல நின்னது 19 நிமிஷம். மொத்தமே 19 நிமிஷம். எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் பேசின நேரம் ஒரு 10 to 11 நிமிஷம் இருக்கலாம். என்னை பத்தி நீங்க சொல்லக்கூடிய அந்த பாட்டெல்லாம் பாடினது 16வது நிமிஷம். இடையில செருப்புகள்லாம் வந்தது ஒரு 5வது 6வது நிமிஷத்துல செருப்புகள்லாம் வந்துருச்சு. அப்பெல்லாம் அந்த நெரிசலாகி தள்ளுமுள்ளாகி அவங்களே ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. ஒரு பேரை சொல்லி யாரோ ஒரு பேரை சொல்லி ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கன்னு மைக்கிலேயே சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் வருது, திரும்ப தொடர்ந்து அவங்க அடுத்தடுத்து போறாங்க, தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. இவ்வளவு சூழ்நிலைகள் அங்கே மோசமா இருக்கிறது அவங்களுக்கும் தெரியும். நான் என்ன கேட்குறேன்னா, யாராவது ஒரு டாஸ்மாக் எம்ப்ளாயி என்கிட்ட 10 ரூபா கேட்டாங்க அப்படின்னு யாராவது ஒரு புகார் சொல்லி அந்த குற்றச்சாட்டை நீ அரசியல் ரீதியாக முன்னெடுத்தீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். பட் இது ரொம்ப நாளா இது வந்து எதிர்கட்சின்னு இல்லை சார், பொதுவாகவே ஒரு இந்த இடத்துல ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு விஷயங்கள் சார், திமுக ஆட்சியில அந்த மாதிரி கடைகளில் தவறு பண்ணவங்க சேல்ஸ்மேனாக இருக்கட்டும், சூப்பர்வைசர் இருக்கட்டும், நாங்களும் கேஸ் போட்டிருக்கோம். அவங்ககிட்ட வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கோம். அதிமுக ஆட்சியிலையும் கேஸ் போட்டிருக்கிறாங்க, அது மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. போன ஆட்சியில் எதுவும் நடக்காத மாதிரியும் நடவடிக்கை இல்லாத இந்த ஆட்சியில் எதுவும் புதுசாக நடந்த மாதிரி நீங்க சொல்றது வந்து நான் இப்பயும் உங்க மூலியமா நான் சொல்றேன். நான் யாராவது ஒருத்தர் இவர் இப்படி பண்ணாரு, எங்கிட்ட இப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்தா நீங்க சொல்றது ஓகே. யாருமே சொல்ல சார், நீங்க சொல்றது வந்து தனிநபர்கள் பண்ற தவறா நீங்க சொல்றீங்க. ஏதோ தனிநபர்கள் அங்க ஒன்று இங்க ஒன்று யாரோ வாங்குறாங்க, அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறோங்கிறீங்க. அவங்க இதை ஒருங்கிணைந்து நீங்க தான் பண்றீங்கன்னு தான் உங்க மேல சார்ஜ். அது நீங்க ஒரு 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 ரொம்ப யோகியமான அரசியல்வாதி, பிஜேபியா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இந்த குற்றச்சாட்டு சொல்ற ரொம்ப யோகியமான அரசியல்வாதி என் மேல ஒரு கேஸை போடட்டும். இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணியிருக்காரு, ஒரு மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கேஸை போடட்டும். யோகியம் வரா சொம்பெடுத்து உள்ள வையும் பார்க்கலாம். அவ்வளவு வைக்கியானம் பேசுறாங்கல்ல பொது வழியில, ஒரு கேஸை போடலாம்ல. இந்த மாதிரிலாம் ஒரு மேல தவறு இருக்கு, நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஒரு கேஸை மற்றதுக்கெல்லாம் கேஸ் போடுறீங்கல்ல சார். ஒரு குற்றச்சாட்டுங்கிறது சார், நான் 20 வருஷம் 30 வருஷம், அப்போ 50 வருஷத்துல 30 வருஷம் பொதுவாழ்வு ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு எம்எல்ஏ ஆச்சு. இந்த மாதிரி அசிங்கமா, ஒரு மட்ட ரகமா, மோசமா, ஒரு கீழ்த்தரமான ஒரு குற்றச்சாட்டுனா எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. 20 வருஷம் வந்து ஒரு எம்எல்ஏவை சர்வீஸ் பண்ணவன போய் ஒரு மோசமான குற்றச்சாட்டு பதிவுங்கிறது, அவங்க வந்து யாராவது டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க அதுல சம்மந்தப்பட்டவங்க யாராவது சார்ஜ் பண்ணா பரவாயில்ல, ஓகே. இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இப்பயும் சொல்றேன், நான் உண்மையா இருக்கேன், நேர்மையா இருக்கேன், தூய்மையா இருக்கேன். இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் மற்றகமா, மோசமா, கீழ்த்தரமான குற்றச்சாட்டுகள்லாம் அவங்க நீதிமன்றத்துக்கு போட்டும் கேஸை போட்டு நான் நீதிமன்றத்துல பதில் சொல்றேன். என்ன வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது இது அரசியல் காலத்துல வந்து நான் திருப்பி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எங்க ஆட்சியில நான் ஒரு கால் அப்படி ஒரு தப்பு நடந்ததை நான் வாங்கியிருந்தா, போன ஆட்சியில யார் வாங்கினா? நான் சோசியல் மீடியால பார்த்தேன். சிலிண்டர் போடுறோம், வீட்டுக்கு வந்தா 10 ரூபா சேர்த்து கேட்கறான்னு சொல்லி, அந்த பணம் யாருக்கு? நிர்மலா சீதாராமனுக்கு போகுதா இல்ல மோடிக்கு போகுதான்னு கேட்கறேன். சிலிண்டர் போடுறாள் 10 ரூபா 20 ரூபா சேர்த்து காசு வாங்கினா அந்த காசு யாருக்கு சார் போகுது? அந்த சிலிண்டர் போடுறவங்க தான் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் யாருக்கு போகுது அது? அப்ப மோடிக்கு போகுதுன்னு சொல்லலாமான்னு கேட்கறேன். மோடி 20 ரூபா காசு வாங்குறாரு சிலிண்டர்ல. அப்ப இந்தியா முழுக்க எவ்வளவு சிலிண்டர் ஒரு நாளைக்கு விநியோகம் ஆகுது? அந்த சிலிண்டர் கணக்கு போட்டு நீங்க சொன்ன நபர் மாதிரி வந்து ஒரு நாளைக்கு வந்து 30 கோடி சிலிண்டர் விநியோகம் ஆகுது, சிலிண்டருக்கு 20 ரூபா போடுங்க. இல்ல அதெல்லாமே இப்போ நீங்க சொல்றதுல ஏஜென்சி தானே சார், பிரைவேட் ஏஜென்சி. பட் இது வந்து கவர்மெண்ட் கடை இல்ல, கவர்மெண்டோட என்டைட்டி. எப்படி வந்து மத்த கடைகள்லாம் இருக்கோ, காதிகிராஃப்ட் இருக்கோ, அது மாதிரி டாஸ்மார்க் கவர்மெண்டோட என்டைட்டி இல்ல. அப்ப அங்க தான் போகுதுன்னு சொல்லுவாங்க. சரிங்க சார், அது ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி, அது கவர்மெண்ட் ரேட் பிரைவேட் தான் எடுக்கிறாங்க. பிரைவேட் தான் சார், அது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்னு ஒண்ணு இருக்குல்ல சார். அது போறது தப்பு தான், ஆனா அது பிரைவேட்ல போயிடும்ல, இது கவர்மெண்ட் இல்ல. அது என்ன சார் நீங்க ஒண்ணு சொல்லுங்க சார். இப்ப நீங்க இத்தனை வருஷம் அரசியல் இருந்தீங்க சார்,
நீங்க அப்போ பிரைவேட்ல ஒரு சின்ன விஷயம் சிலிண்டர் போடுற 50 ரூபா சேர்த்து வாங்கினாலும் அது சார், அது நியாயப்படுத்த இல்ல சார், அது தவறு தான். நான் சொல்ல வர்றது அந்த என்னன்னா, தவறுக்கு அதை யார் லைசென்ஸ் கொடுக்குறா, நடவடிக்கை எடுக்கிறது யாரு? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கணும். அப்ப அந்த காசு யாருக்கு போகுது? இல்ல சார், அந்த ஆக்ஷன் எடுக்கட்டும். நான் சொல்ல வர்றதுன்னா, இப்ப நீங்க பிரைவேட் ஒரு கம்பெனில இருந்து ஒரு சாக்கை திருட்டு வந்தா எடுக்க ஒரு இதுவும், ஒரு ஒரு ரேஷன் கார்டுல ஒரு சாக்கை கவர்மெண்ட் முத்திரை போட்டு சாக்கை திருட்டு இருந்தாலும் வேற. 2 திருட்டு தான், பட் இட் டோட்டலி வேற. அப்போ அந்த ஆங்கிள் தானே பார்ப்பாங்க அவங்க. டாஸ்மார்க் கவர்மெண்ட் ஐடென்டிட்டி, அது சரி. பிரைவேட் ஏஜென்சி. சரி, இப்போ 1180 ரூபாய்க்கு விற்க வேண்டிய சிலிண்டர் ஒரு கம்பெனி வந்து 1200 ரூபாய்க்கு வித்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. தப்பு. அந்த அது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை விட்டுருவாங்களான்னு கேட்குறேன். இல்ல, அது ஃபாலோ பண்ணி அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். நடவடிக்கை எடுப்பாங்க. அப்ப நீங்க சிலிண்டருக்கு ரூபா வாங்கினா அதுவும் நடவடிக்கை எடுப்பீங்கல்ல? பட் நீங்க இப்ப இந்த விவகாரத்துக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனா டெல்லியில திரு விஜய் அவர்களுக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்கப்படுதோ அதே மாதிரி சம்மன் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்போ சிபிஐ ஒரு பிரைம பேசி இல்லாம, இதுல எதுவுமே இல்லாம உங்களை எப்படி அட்டாக் பண்ணுவாங்க? உங்களை எப்படி சேர்ப்பாங்க? எதிர்கட்சி என்ன வேணா சொல்லலாம், ஆப்போசிட்ல என்ன வேணா சொல்லலாம். சிபிஐ ஒரு பிரைம பேசி இல்லாம எப்படி உங்களை அட்டாக் பண்ணுவாங்க? மருத்துவமனைக்கு நான் போயிருந்தேன். 2 தனியார் மருத்துவமனைக்கு போயிருந்தேன், அரசு மருத்துவமனைக்கும் போயிருந்தேன். அப்போ அவங்களோட தேவையான உதவிகள்லாம் அங்கே செஞ்சோம். என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன் நீங்க மட்டும்? இல்ல, மற்றவங்களும் போயிருக்காங்க. அதில் சம்மந்தப்பட்டவங்க, அது அன்னைக்கு ஆம்புலன்ஸ் கொடுத்தவங்க போயிருக்காங்க. நிறைய பேர் போயிருக்காங்க. அந்த நிர்வாகத்தை அரசு நிர்வாகத்துல இருக்குதுல நீங்க மட்டும் தானே போயிருந்தீங்க. திமுக அதுல பார்க்கும்போது நீங்க மட்டும் தான் இன்டெக்ட் ஆகி கலெக்டர் போயிருக்காங்க, எஸ்பி போயிருக்காங்க, டிஎஸ்பி எல்லாரும் போயிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல சார். நான் ஆமா திமுக சார். நான் தொகுதி எம்எல்ஏ சார். என்ன திமுகவா கேக்குறேன். திமுக நான் தொகுதி எம்எல்ஏனே மறந்துட்டீங்களான்னு கேக்குறேன். சார், அப்புறம் என்ன சார், என் தொகுதி மக்கள் சார், அந்த தொகுதியோட எம்எல்ஏ சார். சார், நீ போனதை நான் கேள்வி கேட்கல. நான் ஏன் போனீங்கன்னு கேட்கல, அதை கேட்கல. அது பட் அந்த இதுல நீங்க மட்டும் சம்மன் பண்ணப்பட்டிருக்கீங்களா அதான் கேட்டேன். அரசு கலெக்டர் போயிருக்காரு, எஸ்பி போயிருக்காரு, டிஎஸ்பி போயிருக்காரு, இன்ஸ்பெக்டர் போயிருக்காரு. தொகுதி எம்எல்ஏன்னா ஸ்பாட்டுக்கு போனா எனக்கு கொடுத்தாங்க, நான் கேட்டாங்க, பதில் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க, நடந்ததை நம்ம சொல்லியிருக்கோம். அவ்வளவுதாங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக தான் அப்படின்னு சொல்றீங்க. இந்த தேர்தலில் கோயம்புத்தூர் சவுத்துல பல்வேறு வேட்பாளர்கள் இருந்தாலும் ஏன் மக்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வாக்களிக்கணும்னு நீங்க சொல்லுங்க. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய வளர்ச்சிகளில் சிறப்பு கவனம் செலுத்துவோம். இன்னும் நிறைய பணிகள் அங்கே செய்ய வேண்டியது இருக்கு. ஏற்கனவே நிறைய பணிகள் செஞ்சிருந்தாலும் கூட இன்னும் நிறைய பணிகள் செய்ய வேண்டியது இருக்கு. அந்த பணிகள் முழுமையா 5 ஆண்டுகளுக்குள்ள நிறைவேற்றக்கூடிய ஒரு சக ஊழியனா அங்கிருந்து பணியாற்றுவேன். நிச்சயமா மக்கள் வாக்களிப்பாங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. கோயம்புத்தூர் சவுத் எல்லாம் போறதுக்கு முன்னால இந்த எலெக்ஷன் மெஜாரிட்டி ஆஃப் யாருன்னு தீர்மானிக்கிறது ஜென்சி கிட்ஸும் மகளிரும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய அரசியல் பயணம் பெஸ்ட் ஸ்டார்டிங்கான ஒரு பொது வாழ்க்கைக்கான ஆர்வம் இருக்கும்ல, அதை சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஜென்சி கிட்ஸுக்கு உங்களை கான்ட்ரவர்சி வழியாகவும் இது மட்டுமே அறியப்பட்டிருக்கும். உங்களோட அரசியல் பயணத்துக்கான பொது வாழ்க்கை தான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கான காரணம்? அது ஒரு எதிர்பாராமல் நடந்துச்சு. நானா விரும்பப்பட்டு அந்த காலகட்டங்களில் வரணும்னு நினைச்சு வரல, எதிர்பாராமல் நடந்துச்சு. அப்போ 96 நான் கல்லூரியினுடைய காலங்கள் முடிந்து வருகின்ற பொழுது யூனியன் கவுன்சிலராக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சுயேட்சையாக தான் நிற்கக்கூடிய வாய்ப்பு. அப்புறம் அதில் ஜெயித்தோம். அதுக்கப்புறம் திரும்பவும் 2வது முறையாக நின்றோம், ஜெயித்தோம். அதுக்கப்புறம் 2006 எம்எல்ஏ பயணங்கள் தொடங்குச்சு. அது அப்படியே தொடர்ந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்கோம். பயணம் 1996. ஃபேமிலியில் யாராவது பாலிடிக்ஸ்ல இருந்தாங்களா? அப்பா ஒருத்தர் இல்லைங்க. ஒருத்தருமே ஃபேமிலி பாலிடிக்ஸ் யாருமே இல்லை? யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க தான் உள்ள வரீங்க. ஆல்ரைட் சார், ரொம்ப நன்றி. உங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு நடுவில், சூடான் பிரச்சாரத்துக்கு நடுவில் பல கேள்விகள் பதில் அளிச்சிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.